Hey guys, 12th standard common quarterly examination physics question paper 2025ல நடந்த physics question paper வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் கே நம்ம எப்பயும் போல ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. விச் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் ப்ரொடியூஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சார்ஜ் இன்ஃபினிட்டி பிளேன் தான். அடுத்து இது வந்து புக் பேக் 1 மார்க் தான். அதுக்கு ஆன்சர் என்ன 8 MC. அடுத்தது டோஸ்டர் ஆப்ரேட்டிங் அட் 120 வோல்ட் as ரெசிஸ்டன்ஸ் 240 ஓம். அப்ப இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் வந்து பாத்தீங்கன்னா 480 வாட்ஸ். At the internal resistance of a 2.1 volt cell, which gives a current of 0.2 ampere through a resistance of 10 ohm. அப்ப இந்த இடத்துல internal resistance வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5 ohm. அடுத்து இந்த circular coil of radius 5 centimeter and 50 tons carries a current of 3 ampere. So இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.2 ampere meter square. அடுத்து சிக்ஸ்த் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஆன்சர் என்ன Q/4M. அது இங்க ஆப்ஷன் இருக்கு, சரியா பிரிண்ட் ஆகல. அடுத்து செவன்த் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆம்பியர். சிக்ஸ் ஒன் 5/4 சரியா பிரிண்ட் ஆகல கொஸ்டின் பேப்பர்லயே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து டென்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் இன்சிடென்ட் the light incident from a air on a slab of refractive index 2. அப்ப மேக்ஸிமம் பாசிபிள் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி தான். ஸ்டார்ஸ் ட்விங்க்லிங் டியூ டு ரிஃப்ளெக்ஷன். அடுத்து இந்த 4 கொஸ்டின் பாருங்க ஆன்சர் இங்கே மார்க். இதெல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 19.6 into 10 to the power -8 நியூட்டன் கூலும் பவர் -1. செகண்ட் ஒன் இந்த PQRS இது ஆக்சுவலா வீஸ்டோன் பிரிட்ஜ் கான்செப்ட்ல நம்ம ப்ராப்ளமா சம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா 6 ஓம் அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அடுத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.49 ஆன்சர். ஆக்சுவலா இந்த ஆன்சரே வர கிடையாது, நியர்பை ஆன்சர் இதுதான் இருக்குங்கிறதுனால நம்ம இதை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ரேடியோ கேன் டர்ன் to one station in 7.5 MHz to 12 MHz bands. அப்ப இங்க இருக்கக்கூடிய வோலன்ஸ் பேண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மீட்டர்ல இருந்து 25 மீட்டரா இருக்கும். ஓகேங்களா? சோ இதான் 1 மார்க்ஸ். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கொஸ்டின்ஸ். ஆனா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டான ஆன்சர் கீ வந்து நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும், கொஸ்டின் வித் ஆன்சரோட இருக்கும். 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கொஸ்டின் வித் ஆன்சரோட தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாருங்க, நான் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன்ல எழுதி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா ஸ்டெப்பையும் கிளியரா எழுதி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? 24th கொஸ்டின், அதே மாதிரி 3 மார்க்ல 27, 31, 32, 33. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிளியரா இருக்கும். நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர் கீஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் காமிச்சிடும். இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டத்தோட PDF ஓட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.